நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்டது. அது எல்லாரும் ஏற்கனவே நிறையா பேசியிருக்காங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேறு எல்லாம் வந்தது. என்னென்னா, இப்போ வர 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய பராசக்தி படத்தோட கதை திருட்டு. இப்போ கதை திருட்டை பற்றி நம்ம விலாவரியாக பேச போகிறது இல்லை. என்னென்னா, கதை திருட்டு அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் பேசியிருக்காங்க. அது பராசக்தி படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா, அது தெரியும். அப்புறம் கதை திருட்டை பற்றி அதை புகார் கொடுத்தவர் வருண் ராஜேந்திரன் சொல்லி அவர் ஒரு இணை இயக்குனராக முயற்சி பண்ணிட்டு இருக்கவர். இதுக்கு முன்னாடி சர்க்கார் படத்தில் படத்தோட கதை அவருன்னு சொல்லி கோர்ட்டில் போட்டு போராடி சன் பிக்சர்ஸுக்கு எதிர்த்து போராடி, அப்புறம் ஏஆர் முருகதாஸுக்கு எதிராக போராடி வெற்றி அடைஞ்சிருக்காரு. அப்போ இந்த கதைக்காக ரொம்ப மெனக்கெட்டதாக சொன்னார். நான் இங்கே எழுத்தாளர் சங்கத்துலேயும் பேசினேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவர் யார்கிட்டையெல்லாம் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணாரோ அவங்ககிட்டையும் நான் பேசினேன். அவங்க கொடுத்த டீட்டெயில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு இணை இயக்குனருக்கு உதவி அசிஸ்டண்ட் டைரக்டர் ஏடி இருக்காங்க இல்லையா, அவங்க இணை இயக்குனர், துணை இயக்குனர், இவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏக்கம் என்னென்னா, ஒரு நல்ல கதையை ஒரு படைப்பை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பெரிய நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்களா, நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா அலையிறாங்க. ஸோ அப்படி கிடைக்கிற இடத்துல நமக்கு சரியாக இந்த மாதிரி கதை திருட்டு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? மொத்த லைஃபே அப்படியே வீணாக போயிடுது அப்படிங்கிறது தான். இதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக கொஞ்சம் பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது சினிமா, உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமூக பொறுப்புள்ள சில விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மைத்தன்மையோட நேர்மையாக, சமரசம் இல்லாமல், சார்பு இல்லாமல் அலசி ஆராயக்கூடிய சேனல். உங்களுடைய ஆதரவு எப்போவுமே இது இந்த நான் பேசுகிற இந்த செய்தி உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னாலும், சப்போஸ் ஒருவேளை நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா ஒரு நாகரிகமான முறையில் பின்னூட்டம் போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி. இப்போ பராசக்தி கதை பிரச்சனை நிறையா பேசியாச்சு ஆல்ரெடி. அதனால் இந்த கதை திருட்டு இது ஏன் அடிக்கடி தமிழ் சினிமாவில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம மக்களோட மனப்பான்மை பெரிய நல்ல கதைகளுக்கு அவைலபிள் இல்லை. அல்லது நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு வலியவன் எளியவனை ஏறி மிதிக்கிற கதை தான் இது. இதில் எப்படின்னா, ஒரு பெரிய புகழ்பெற்ற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைரக்டர்ஸு, அது இளைஞர்களாக இருக்கட்டும், இப்போ வெற்றி அடைஞ்சவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அசால்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட உன் கதை இருக்கா, இந்த கதையை கொடு அப்படின்னு சொல்லி அவர் நண்பர் மூலமாக சொல்லி இதெல்லாம் கேட்டு கடைசியில் தூக்கி போட்டு அவங்கள ஒன்றுமே கொடுக்காம தெருவில் தூக்கி போட்டு இது என்னோடய கதை அப்படின்னு சொல்லி அந்த கதையை படமாக எடுத்து வெற்றி அடைஞ்சு பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்ச டைரக்டர்ஸ் இங்கே சுற்றிட்டுருக்காங்க, சந்தோஷமாக சுற்றிட்டுருக்காங்க. கதையை வச்சுக்கிட்டு இந்த ஒரு கதையை உருவாக்கணும் அப்படின்னா இது உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் கதை இருக்குது. அந்த கதையை ஒரு படமாக நரேட் பண்ணுறதுக்கு மனசுக்குள்ளே ஓட்டி எப்பவுமே சொல்கிறது உண்டு. ஒரு இயக்குனர் ஒரு கதையை பற்றி யோசிக்கிறாருன்னா அவங்க ஒரு மனிதன் இல்லை, வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு உருவம். நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி தான், உள்ளுக்குள்ளே பல ரூபங்கள். அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 முகம். உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு கேரக்டராக இந்த கேரக்டர் என்ன மாதிரி பேசும், எப்படி இருக்கும் அப்படின்னு அது சம்மந்தமாகவே யோசித்து என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி யோசனை. அப்போது வாழ்க்கை ரெட்டை வாழ்க்கை வாழக்கூடியவங்க. இப்போது இதுக்கு இந்த வருண் ராஜேந்திரன் அவரை பார்த்திங்கன்னா, அவர் எம்ஏ லிட்ரேச்சர் நினைக்கிறேன், எம்ஏ படிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்கிறாரு. இந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிஃபைடு. ஓகே. அப்புறம் இவர் இந்த கதையை இந்த மாதிரி திருடிட்டு போனால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அட்வான்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே மும்பையில் இருக்கிற ரைட்டர் அசோசியேஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னென்ன அளவுக்கு எந்த அளவில் அவர் தன்னோட கதையை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. சரி, இந்த பராசக்தி கதை 1965 நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். இப்போ அவருக்கு மட்டும்தான் தெரியுமா, எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னா, இவர் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சம்மந்தமாக அதில் ஈடுபட்ட ராஜேந்திரன் ஒருத்தர் நினைக்கிறேன், சிதம்பரம், அதில் அவரை போய் மீட் பண்ணி ஒரு பல வருடங்களை அலைஞ்சு போராடி என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் கிடைக்காதன்னா கிடைக்கும். ஆனால் இவர் தேடல் மாதிரி இன்னொருத்தர் தேட மாட்டாங்க. ஸோ இந்த கதை அவரோட கதை கதை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய, இப்போ இதில் நிறைய பேசிட்டாங்க. சரி, இப்போது இதுக்கு இந்த கதை திருட்டுக்கு மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டால், சுற்றி எல்லாரும் ஒருத்தரை கையை காமிக்கிறாங்க.
அவர் பேர் வேண்டாம், ஆனால் எதை எடுத்தாலும் ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட 300 400 கதைகளை பவுண்ட் ஸ்கிரிப்டாக வாங்கி அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் உருப்படியாக பண்ணாமல் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து அப்புறம் கதையை வந்து நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய கதைகளை வாங்கி அப்புறம் 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அதை வந்து இல்லைங்க அந்த எங்களுக்கு இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு அப்படி திருப்பி கொடுக்கும்போது ஒரு பேப்பரில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன வாங்குறேன்னா இந்த கதையை வந்து நான் திருப்பி பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு ஏன்னா அவங்க லீகலை வந்து அவங்க சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. ஆனால் கேள்விப்படுறது என்னென்னா இந்த கதையை வந்து ஒருவேளை காப்பி எடுத்து வைக்கலாம் என்னென்னவோ, அதாவது திருட்டுக்கு உடந்தையாக சுற்றி என்னத்தை பண்ணாலும் எல்லா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கதைகளை வந்து திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா சுற்றி அவரை தான் கையை காமிக்கிறாங்க. அவர் இது அது பண்ணுறதுனால அவருக்கு வந்து என்ன கிடைக்குது, ஒரு பணம் கிடைக்கலாம், சௌரியம் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வயிற்றில் அடிக்கிற வேலையை வந்து ஒரு கார்ப்பரேட்ன்ற பேரில் ஒருத்தர் வந்து பண்ணிகிட்ருக்காரு, பண்ணார், இப்போ பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கதை திருட்டுக்கும் சுற்றி காமிக்கிறது வந்து அவர் மேலே, அந்த விரல் வந்து சுட்டு விரல் காமிக்கிறது அவர் மேலே தான் காமிக்கிறாங்க. அது வந்து சங்கங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் மேலே தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் அடுத்த கதை திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். அதுபோக நம்ம ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு நல்ல கதை வேணும்னா கதை வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் முன்னாடி நிறைய கதை கேட்டிருக்கேன். அருமையான கதை எக்கச்சக்கமாக நல்ல கதைகள் இருக்குது. அதை சொல்லக்கூடிய விதத்தில் சொல்கிற அளவுக்கு நல்ல நம்ம மக்கள், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்காங்க. அதை வந்து கதை சொன்னதுக்கப்புறம் இவரால் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அதாவது டைரக்ஷனுங்கிறது வந்து வெறும் கிரியேஷன் மட்டும் இல்லை, அது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா அதை வந்து பண்ண முடியலை அப்படின்னா கதையை மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டரை வச்சு டைரக்ட் பண்ணலாம். அல்லது இவரை வந்து இணை இயக்குனராக போட்டு அந்த கதையை வச்சு பண்ண முடியும். இல்லை சிலர் வந்து பிடிவாதமாக நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை வந்து போட்டு சப்போர்ட்டுக்கு போட்டு படம் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணது யாருன்னா ஆர்பி சௌத்ரி வந்து இதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நல்ல கதையை வச்சுட்டு வர்றாங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை கூட வச்சு ஒரு வாரம் வந்து ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அவங்க வந்து தெளிஞ்சிட்றாங்க. அப்போ தன்னோட கதையை வந்து ஏன்னா அந்த கதையை உள்ளுக்குள்ளே அந்த கதையோடு சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க பல வருடங்களாக. அப்போது ஒரு சின்ன சீனு ஷார்ட்டு அவங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி தும்முவாங்க, எப்படி அடிப்பாங்க, அப்படி எப்படி ஓடுவாங்க, எப்படி தூங்குவாங்க அப்படின்னு எல்லா விதமான விஷயத்தையும் ஒரு கேரக்டரோடு சேர்த்து வாழ்ந்துருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களால தான் அது கரெக்டாக எடுக்க முடியும். அப்போ அவங்கள வந்து நிராகரிச்சுட்டு வேற ஒருத்தர் வந்து எடுங்க அப்படின்னா சில நேரம் இவர் யோசிச்சதில் 50% தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்போது அவருக்கு வந்து எடுக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ஆர்பி சௌத்ரி வந்து சப்போர்ட் பண்ணார். சில நேரங்களில் வந்து நான் கேள்விப்பட்டது வந்து இவர் வந்து நம்ம டிஜி தியாகராஜன் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவரும் இந்த மாதிரி பண்ணதாக கேள்வி, என்னென்ன படத்துக்கு பண்ணாங்க எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நேர்மையாக கரெக்டாக இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு. இது அதிகமாக பண்ணது வந்து ஆர்பி சௌத்ரி சூப்பர் குட் மூவி ஃபிலிம்ஸ். சரி, இப்போ வந்து இதில் வந்து சங்கம் வந்து இப்போ பண்ணாங்கன்னா இதை பற்றி என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே சங்கத்தில் வந்து சங்கம்னு என்ன ரைட்டர் அசோசியேஷன் அதில் வந்து புகார் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டைமில் புகார் வந்து வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ கூப்பிட்டு வச்சு இந்த கதை உங்கள் கதையை சொல்லுங்கள், இந்த கதை இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கதை வெளியே போயிடுச்சுன்னா நான் படம் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, அதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர்கிட்ட வந்து நீ உங்கள் கதையை கொடுங்க, அவங்கள சுதா கொங்கராவை கூப்பிட்டு அங்கே கேட்போம் அப்படின்னா இல்லை என் கதையை அங்கே கொடுத்தா அதை பூரா என்னென்ன படித்து பார்த்துட்டு இது இருக்கான்னு சொல்லி லேசாக மாற்றி விட்டுருவாங்க, நான் வந்து என்னை வந்து சக்கையாக தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு அது சரியாக வராது, 2 கதையை நீங்கள் படித்து வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது வந்து இப்போ சங்கம் வந்து பண்ணலை. அப்போ சங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா முன்னை விட இப்போ சங்கம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்து பத்தாது அப்படிங்கிறது வந்து நான் வந்து வெளியில் பேசின வரைக்கும் வரக்கூடிய தகவல்கள். இன்னும் ஸ்ட்ராங்காக அன்றைக்கே கூப்பிட்டு இந்த கதை இப்படி வந்து பஞ்சாயத்து வந்திருக்கு, உங்கள் கதையை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு க்ளோஸ் ரூம்கில் எல்லாம் சொன்னால் அந்த இடத்துல என்னென்னா இங்கே வந்து வலியவன் எளியவன்ற இதுதான் வருது. அப்போது என்னாச்சு, இவர் வந்து பல பக்கங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஒரு லெட்ரு வந்து கொடுத்துருக்கிறாரு. எப்படியோ வந்து கசிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி லீகலாக என்னென்னலாம் வரும் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் இருக்குது, 2ஆம் தேதி வந்து திரும்ப வந்து ஏதோ இங்கே கூட்டெல்லாம் விசாரிச்சு எல்லாம் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் இருக்கிறதுனால இதை பற்றி இன்னும் டீட்டெயில் எதுவும் பேச முடியாது, என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் பராசக்திங்கிறது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தயாரிக்கிறாரு. ஸோ இது வந்து
இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி நேரடியாக ஈடுபட்ட முக்கியமான களம் இது. ஸோ இது என்ன நடக்க போகுது, ஒரு வருண் ராஜேந்திரன் வந்து இப்போ இப்போ வந்து கோர்ட்டில் போட்டிருக்குது, என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியாது. அது போக இன்னொரு சொல்கிறாங்க கான்ஸ்பிரசி தான், அவரை வந்து இந்த மாதிரி தாவேகாவோட நிர்வாகி வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னார்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஜெனரலாக கொஞ்சம் முக்கியமான இடத்த விசாரித்த வரைக்கும் அவர் இந்த கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுக்கிறதுக்காக சில வக்கீல்களை அணுகும்போது நிறைய பேர் மறுத்துட்டதாகவும், இவர் வந்து தான் வீட்டை வந்து அடமானம் வச்சு அந்த காசை வச்சு வக்கீல் ஃபீஸ் கொடுத்து இதை பண்ணுறதாகவும் வந்து சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, தீர்ப்பு வரட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, இது வந்து உண்மையிலே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு படைப்பாளியாக இப்போ நானும் படம் பண்ணியிருக்கேன், படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு படைப்பாளியாக ஒரு கதைக்கும் வந்து மெனக்கடல் இருக்குல்ல, உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த கதையை வந்து உருவாக்கி அதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறது. சாதாரண கதை சொல்லிடலாம், அதை வந்து சீன் பை சீனாக சம்பவங்கள் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு வரணுமே, அதுக்கு ரொம்ப மெனக்கடல். இப்படி மெனக்கெட்டு பண்ணுற ஒருத்தரோட கதையை வந்து திருடி, அது இவங்க திருடினா இதை சொல்லலை, நான் ஜெனரலாகவே ஏற்கனவே நிறையா வந்திருக்கு, திருடி அதுக்கப்புறம் இவங்க வயத்தில் அடித்து இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம, இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு படம் நல்ல கதை அப்படின்னா அந்த நல்ல கதையை யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவருக்கு அதோடு சேர்த்து அதுக்கு அடுத்தடுத்த கதையை வந்து பண்ண முடியாது. ஏன்னா மனசளவில் உடஞ்சி போய் அப்படி வீணாக போன அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர். இதை வந்து இங்கே சங்கங்கள் வந்து வெறுமனே பேருக்கு இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை எடுத்து வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது திருடின ஒருத்தர் ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு டைரக்டர், திருட்டு கொடுத்தவர் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா, இந்த சங்கம் வந்து நேர்மையாக எல்லா உறுப்பினர்களையும் சமமாக மதித்து உண்மையிலே இது வந்து திருடியிருக்காங்க அப்படின்னா அடுத்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும், பயப்படணும். அதாவது திருட்டு வந்து ஐயோ நம்ம திருடுனா என்ன ஆகுமோன்னு பயப்படணும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கட்டும், அந்த அளவுக்கு சங்கங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து கதை திருட்டை வந்து தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்ய, இப்போ நான் வந்து ஒரு கதை எழுதியிருக்கேன், இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கதை எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த கதையை வந்து ஒரு 60 சீனு 70 சீனு 80 சீன் அப்படின்னு அந்த சீன் மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எழுதிட்டீங்கன்னா அதை வந்து என்ன செய்யலாம்னா கம்ப்ளீட்டாக அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லது ஹேண்ட் ரிட்டன் இல்லை கையால் எழுதுனதை காப்பியை எடுத்து அதை வந்து ஒரு செல்ஃப் அட்ரஸ்டு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்களே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து அக்னாலஜ்மெண்ட் கவரோடு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரும். அதாவது அக்னாலஜ்மெண்ட்டில் அந்த டேட் இருக்கும். அப்போது அந்த கவரை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பிரிக்காமலே வச்சுருக்கணும். ஏன்னா இந்த டேட்டில் நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த கதையை வந்து இப்போ 2025 டிசம்பரில் நீங்கள் வந்து எழுதி உங்கள் பேருக்கு அனுப்பிச்சி வச்சிட்டீங்க. அப்புறம் இது வந்து அடுத்த வருஷம் வந்து படம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து பல வழிகள் 5 வழிகள் இருக்குது. அதில் வந்து ஒரு வழி இது. அப்புறம் அந்த புதுசாக படம் எடுக்கிறவங்க ஏதோ வழியில் இந்த கதையை வந்து திருடிட்டான் வச்சுங்களேன், அந்த கதையை வந்து ஏதோ ஒரு டைப் பண்ணி அதை வந்து எழுத்தாளர் சங்கத்தில் வந்து அவங்க பதிகிறது வந்து 2026 மார்ச்சில் பதிகிறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் டிசம்பரில் 2025 டிசம்பரில் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் அட்ரஸ்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் அதை வந்து நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் உங்கள் இமெயிலில் வந்து உங்கள் இமெயிலுக்கு நீங்களே வந்து அதை வந்து ஸ்கிரிப்டை வந்து கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிக்கலாம். அப்போ வந்து அந்த இமெயிலோட டேட்டு டைம் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. அதனால் அது வந்து அனுப்புனா அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கே ரைட்டர் அசோசியேஷன் இருக்குது. இந்த அசோசியேஷனில் இந்த மாதிரி ஒரு உறுப்பினராகி 6 மாதம் கழித்து உங்கள் ஃபஸ்ட்டு முதல் கதையை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அல்லது ரெஜிஸ்டர் பண்ணலாம். புகார் கொடுக்கறது வந்து எடுத்தோன்னே நான் புகார் கொடுக்குறதுக்காகவே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் அதில் ஒரு அவங்களுக்கு சில நாம்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மும்பையில் வந்து ரைட்டர் அசோசியேஷன் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் இமெயில் மூலமாகவே நீங்கள் வந்து அனுப்பிச்சு பதிவு பண்ணிக்கிற முடியும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப முக்கியமாக வந்து இங்கே டெல்லியில் இருக்கிற காப்பிரைட் டிபார்ட்மெண்ட், அந்த காப்பிரைட் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, நீங்கள் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் அது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் உங்களுடைய இது வந்து கதையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன்.
இப்போது அதுக்கு வந்து இங்கே அட்வொகேட்டு சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. இந்த மாதிரி காப்பிரைட்டு, ட்ரேட் மார்க் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. கோர்ட்டில் வந்து கடைசியாக வந்து என்ன எடுப்பாங்கன்னா, இது எல்லாம் வந்து சரியாக வரல அப்படின்னா கடைசியாக ஒரு வேளை நீங்கள் வந்து காப்பிரைட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து ஃபைனலாக வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு 5000 6000 இதுக்கு வந்து ஒரு 7000 அப்படின்னு ஏன்னா அந்த டைட்டில் ப்ளஸ் வந்து காப்பிரைட்டு. இப்போ டைட்டில் வந்து அதுக்கான வேலிடிட்டி வந்து 10 வருஷம், அதுக்கப்புறம் ரினியூவ் பண்ணணும். பட் காப்பிரைட் வந்து லைஃப் லாங். அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி வந்து சங்கங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இதில் வந்து இதை தாண்டி வந்து நீங்கள் யார்ட்டையும் கதை சொல்ல முடியாதுன்னா கதையை சொல்லணும். அந்த சொல்லும்போதே இந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்கிறத அவங்ககிட்ட வந்து வெளிப்படுத்தணும். அது போக யாராவது வந்து இந்த மாதிரி பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஆனால் யார்கிட்ட கொடுக்குறோன்னு நீங்கள் பார்த்து கொடுக்கணும். சிலர் ஏற்கனவே வந்து பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் வாங்கி திரும்ப நிறைய ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே ஏற்கனவே அலிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மறுத்தரலாம். ஐம் சாரி, நீங்கள் வந்து பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் நான் கொடுக்க முடியாது. நீங்கள் யார்கிட்ட வந்து இந்த மாதிரி கதையோட அவுட்லைன் இது யார்கிட்ட நீங்கள் சொல்லணுமோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட அல்லது அந்த நடிகர்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட உட்காந்து நானே நேரடியாக பேசுகிறேன். பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் தனியாக கொடுக்க முடியாது. எல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுங்க. ஒரு சின்ன அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ் வெறும் அட்லீஸ்ட் ஒரு 1000 10,000 ஒரு அட்வான்ஸ் கொடுங்க. அப்புறம் நான் தர்றேன். இந்த கதையை வந்து இந்த அவுட்லைன் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா ஒரு வயிற்றுல பசியும் வறுமையும் அப்புறம் மனசு ஃபுல்லாக கனவோடு இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேசுவாங்கன்னா பேச முடியாது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கதை திருட்டுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிறது தோணுது. இதெல்லாம் நம்ம வந்து செல்ஃபாக எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் திருடுற கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 10 பேர் சேர்ந்து சங்கத்தை வந்து கொஞ்சம் குரல் உயர்த்தி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குன்னு ஸ்ட்ராங்காக எடுக்க வச்சாச்சுன்னா கதை திருட்டு வந்து குறையும்னு தோணுது. ஸோ கதை திருட்டு இருக்கக்கூடாது. இது வந்து சினிமா உலகம் மட்டும் இல்லை, மொத்தத்துக்கே திருட்டுங்கிறது சரியில்லை. ஸோ நல்லதில்லை. இந்த கதை திருட்டு வந்து இல்லாமல் ஒரு நல்ல நல்ல படங்களாக ஒரு வெற்றி படங்களாக எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுதல்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.